கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எஸ்ரா அதிகாரம் 7 வசனம் 28. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்களாய் வாழ வேண்டும். பல வேளைகளில் நாம் இந்த உலகத்தில் வாழும்போது இந்த உலகத்தில் பிரபலமானவர்களை தேடி அவர்களிடத்தில் எப்படியாவது அறிமுகமாக வேண்டும், நம்முடைய நட்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றோம். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுதும் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தை நாடி அதையே நாம் விரும்ப வேண்டும். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழங்கால் படியிடுவோமானால் எந்த மனிதனுக்கு முன்பாகவும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எஸ்ரா 7:28 அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோடே கூட வரும்படி சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்ததின் நிமித்தமாய் கர்த்தருடைய காரியங்களுக்காக எஸ்ரா திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவர்களை சேர்த்து கொண்டு அந்த காரியங்களை செய்யும்படியாக சேர்த்து கொண்டான். நாம் நம்முடைய சுயத்தினால் மனிதர்களை சார்ந்து மனிதர்களிடத்தில் அறிமுகமாகி நம்மை பெருமைப்படுத்த வேண்டும் என்றவர்களாக இல்லாமல் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்குமானால் எல்லா மனிதர்களோடும் நாம் நட்புறவாக கர்த்தர் பண்ணுவார். யோசேப்பு எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டான். ஆனால் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடந்து கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்ததினால் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தருடைய கரம் அவர் மேல் இருந்ததினால் எகிப்திலே அதிகாரியாக்கப்பட்டார். எகிப்தின் ராஜா அவர் வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக உயர்த்தப்பட்டார். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை, அந்தஸ்தை யோசேப்புக்கு கொடுத்தார். நாமும் மனிதனுடைய அறிமுகம் வேண்டும் என்று சொல்லி மனிதனை நாடி ஓடுகிறவர்களாக இல்லாமல் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் நெருங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை வாஞ்சித்து நாடி கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடப்போமானால் நாமும் உயர்த்தப்படுவோம். அற்பமான நம்மையும் கர்த்தர் உயர்த்தி நம்முடைய வாழ்வையும் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆகவே கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே எப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழ்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கரம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு திடன் கொண்டு நாங்கள் காரியங்களை நடப்பிக்கிறவர்களாய் நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.